சிவபெருமான் அப்பா கிட்ட தூங்குறப்பையும் சரி சாப்பிட்றப்பையும் சரி நான் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அப்படி தான் சாப்பிடுவேன், அப்போ தான் தூங்குவேன். ஸோ நான் அவர்கிட்ட கேட்ட சில விஷயங்களை அவர் நிறைவேற்றி கொடுக்காம இருந்ததே இல்லை. நான் இப்போ ஒரு விஷயம் நான் வேண்டுறேன்னா அப்படியே எனக்கு நடத்தி கொடுத்துருவாரு. ஸோ அதுதான் சிவன் அப்பாவோட என்ன சொல்கிறது, அவரோட பவர்ஃபுல்லான ஒரு நம்ம மன உருகி எது நம்ம வேண்டுறோமோ அதை அப்படியே கொடுக்குறது தான் சிவபெருமான். நம்மளை படைச்சவர். ஸோ அவருக்கு தெரியும். நான் கேட்டு அது நடக்காமல் இருந்ததே இல்லை. ஸோ அதனால் சாப்பிட்றப்பையும் சரி தூங்குறப்பையும் சரி வேண்டிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு தான் நான் படுப்பேன். அதனால் சிவபெருமான் அப்பா கஷ்டத்தை கொடுப்பாரு. கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டா, சொல்ல கஷ்டம் கொடுப்பாரு. சாரி, கஷ்டம் கொடுப்பாரு. அதே சமயம் ஏன் அந்த கஷ்டத்தை நம்ம கொடுக்குறாருன்னா அந்த கஷ்டம் மூலிமா நம்மளுக்கு சில விஷயத்தை உணர்த்துறதுக்காக தான் சிவபெருமான் அப்பா நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். நான் அதை எடுத்துக்கிறேன். நீங்களாம் எப்படி கிடையாது. ஸோ எல்லாத்துக்கும் சிவபெருமான் அப்பா நல்லதே செய்வார், நல்லதே பண்ணுவாருன்னு நான் என்றைக்குமே நம்புகிற ஒரு விஷயந்தான். அவரை மன உருகி வேண்டுனா வெற்றி மட்டும்தான் நிச்சயம், தோல்வியே இல்லை. எனவே எல்லாம் அவரோட திருவிளையாடல் தான். ஓம் நம சிவாய. ஸோ யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், கமெண்டில் ஓம் நம சிவாயன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.